2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் ஆரம்பிச்சு முதல் 3 மாதத்தில் மட்டும் எங்களோட நாட்டுக்குள்ள சைபர் குற்றங்கள் 3000 கேசஸுக்கு மேலே பதிவாகி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கலாம், இல்லாட்டி அதுக்குள்ளே சிக்கியிருக்கக்கூடிய ஒருத்தராக கூட இருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதுக்குள்ளே மாட்டியிருக்கலாம். ஏன்னு சொன்னால் இது நடக்கிறது பிரதானமாக 2 இடங்களில். ஒன்று வாட்ஸ்அப்பில், ரெண்டாவது இலங்கைக்குள்ளே மிக வேகமாக அதிகமான பயனர்களை உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிற டிக்டாக்ல. இந்த 2 ஆப்ஸ்லையும் தான் இந்த சைபர் குற்றங்கள் இலங்கைக்குள்ளே இப்போ பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இது எப்படி நடக்குது, எப்படி மக்கள் இதுக்குள்ளே போய் மாற்றுறார்கள், அடுத்தது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ இலங்கை ஒரு சைபர் கிரைம் நடக்கக்கூடிய ஒரு மைய இடமாக மாறிக்கொண்டு வருது. அதாவது மியான்மர், கம்போடியா இந்த மாதிரியான நாடுகள் மாதிரி ஒரு சைபர் கிரைம் குற்றங்களை அதிகமாக செய்யக்கூடிய இடங்களாக ஒரு நாடாக வந்து இலங்கை மாறுற மாதிரி தான் ஒரு பக்கமாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் யாருன்னு சொன்னால் அதுதான் அடுத்த ஒரு பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பிரதானமாக சீனர்கள், சைனாக்காரங்கள்லாம் இதுக்கு பின்னால் இருந்து அதிகமாக இந்த குற்றங்களை இப்போ இலங்கையை பயன்படுத்தி செய்து கொண்டு வரார்கள். என்னோட டீட்டெயில்டாக முதலிருந்தே சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, நான் தொடர்ச்சியாக அதைப்படி நிறைய வீடியோக்களை கழிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். என்னென்னு சொன்னால், இந்த மோசடிகள், பண மோசடிகள், இது சைபர் கிரைம் மட்டும் இல்லை, ஏனைய வழிகளில் நடக்கக்கூடிய நிதி மோசடிகளும் இலங்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒவ்வொரு வழிகளில், இது ஏகப்பட்ட வழிகளில் தான் இந்த மோசடிகள் நடக்குது. அதனால ஒவ்வொரு வீடியோக்கள், அடுத்து வரக்கூடிய வீடியோக்களையும் ஒவ்வொரு வீடியோக்களில் என்னென்ன மாதிரி இந்த மோசடிகள் நடக்குதுன்றதை முழுமையாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே தெளிவாக சொல்கிறேன். அதை பார்த்து உங்களால் அதிலிருந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 விஷயங்கள். வாட்ஸ்அப், டிக்டாக், இது 2லையும் எப்படி நீங்கள் மோசடிக்குள்ளே சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதலிருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதே என்னோட டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முதல் தொடர்ச்சியான என்னோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறதுனா நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதுமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைலும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட வீடியோ, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி எல்லாருமே பாதுகாக்கிறதுக்காக எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. முதலாவது, இந்த வாட்ஸ்அப், டிக்டாக்ல எப்படி இந்த மோசடி நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு முதல் ஒரு மிக முக்கியமான ஒரு டேட்டாவை, ஒரு தரவை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த சைபர் கிரைம்னு சொல்லி நான் சொல்கிறேன் தானே, சைபர் மோசடிகள்னு சொல்லி, இது உலகத்தில் அவ்வளவு பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், 2024ஆம் ஆண்டில் மட்டும் உலகம் முழுக்க இந்த சைபர் கிரைம்ன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு குற்ற செயலாக தான் இப்போ மாறிக்கொண்டு வருது. அது 2024ஆம் ஆண்டில் மட்டும் பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த சைபர் மோசடிகள் மூலமாக எவ்வளவு பணம் திருடப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் பயங்கரமாக அதிர்ச்சி ஆவீங்க. எவ்வளவு பணம்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 9.5 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பணம் உலகம் முழுக்க இந்த சைபர் மோசடிகளால் மட்டும் பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு வருஷத்தில் மட்டுமே திருடப்பட்டிருக்குது. இதை நாங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 26 பில்லியன் யூஎஸ், ஒரு மணித்தியாலத்துக்கு 1 பில்லியன் யூஎஸ், ஒரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் 18 மில்லியன் யூஎஸ், ஒவ்வொரு செகண்டுக்கும் 3 லட்சம் யூஎஸ், ஒவ்வொரு செகண்டுக்குமே. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கும் 3 லட்சம் சொல்லி மில்லியன் யூஎஸ் உலகம் முழுக்க பணம் பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த சைபர் கிரைம் மூலமாக திருடப்பட்டு கொண்டிருக்குது. இது எங்கட நாட்டு காசுக்கு மாற்றி பார்த்தோம்னு சொன்னால், சாதாரணமாக இந்த 3 லட்சம் யூஎஸ் ஒவ்வொரு செகண்டும் போய் கொண்டிருக்கிற 3 லட்சம் யூஎஸ் எங்கட காசுக்கு மாற்றி பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய், 9 கோடி, 18 கோடி, 27 கோடி என்று சொல்லி போய்கொண்டே இருக்குது. இப்போ நாங்கள் கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு செகண்டுக்கும் ஜோதிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அளவில் இந்த மோசடி உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த மோசடி எங்கட நாட்டுக்குள்ள எந்த அளவில் நடந்திருக்குன்னு சொன்னால், 2025ஆம் ஆண்டு முதல் 3 மாதத்தில் மட்டும் இலங்கையினுடைய CERT, ஸ்ரீலங்கா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமால், அதாவது கணனி அவசரகால பதிலளிப்பு குழுவால் வெளியிடப்பட்ட ரிப்போர்ட்டின் படி கிட்டத்தட்ட 2887 கேசஸ் வந்து முதல் 3 மாதத்தில் மட்டும் நடந்திருக்குது. இதுக்குள்ள 364 மோசடிகள், நிதி மோசடிகள், மக்கள் அவர்கள்ட்ட காசை கொடுத்து ஏமாந்த மோசடிகளாக
கிட்டத்தட்ட மொத்தமாக 3000 மோசடிகள் வந்து இலங்கைக்குள்ள முதல் 3 மாதத்தில் மட்டும் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள நடந்த எண்ணிக்கையை விட ஒப்பிடும்போது மிக வேகமாக அதிகரிச்சிருக்குது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இலங்கை ஒரு குற்ற செயல்கள் நடக்கக்கூடிய, ஒரு சைபர் கிரைம் நடக்கக்கூடிய ஒரு மைய இடமாக தான் இப்போ மாறிக்கொண்டு வருது. இப்போ ரீசெண்ட் டேஸாக நாங்கள் நிறைய செய்திகளை பார்த்துருப்போம். இந்த குற்றம் செய்த ஒரு குழுவினர், ஒரு இடத்துல இருந்த ஒரு குழுவினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி, ஒரு நிறைய அதிகமான கம்ப்யூட்டர்ஸ் வச்சு, ஃபோன் வச்சு நிறைய பேர் ஏமாத்தினவர்கள்னு சொல்லி கொழும்பு சைடில் வந்து இந்த கைது எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டுலேயும் சரி, 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலையும் சரி அதிகமான கைதுகள் நடந்து கொண்டிருந்தது. அதில் கைது செய்யப்பட்ட நபர்கள் யாருன்னு பார்த்தா இலங்கையை சேர்ந்தவர்கள் வந்து மிக குறைவானவர்களான். மிச்சம் எல்லாருமே பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடங்களில் இருந்து இலங்கைக்குள்ள சுற்றுலா வீசால வந்து இலங்கையில் இருந்து கொண்டு மோசடியில் ஈடுபட்ட நபர்களாக தான் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை பிடிச்சு விசாரித்த இடத்துல அவர்களை நடத்தி கொண்டிருந்த நபர்கள் யாருன்னு சொன்னால் முழுக்க சீனர்கள், சைனாவை சேர்ந்த நபர்கள்லாம் இலங்கைக்குள்ளே வந்து இலங்கையை தங்களினுடைய ஒரு குற்றம் செய்யக்கூடிய மையமாக பயன்படுத்தி இங்கே இருந்து கொண்டு அவர்களுடைய மோசடியை தொடர்ச்சியாக செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ வரைக்கும் இது முழுமையாக ஒழிக்கப்படலை. இலங்கையினுடைய வேறு இடங்களில் இந்த சைபர் கிரைம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த கிரைம் வந்து எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இப்போ இந்த டிக்டாக், வாட்ஸ்அப் மூலமாக எப்படி நடக்குதுன்றதுக்கு வரேன். முதலாவது டிக்டாக் மூலமாக எப்படி நடக்கும்னு சொன்னால், இவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு உங்களுக்கு நாங்கள் வேலை பெற்று தரோம், உங்களுக்கு இவ்வளவு சம்பளத்துக்கு இவ்வளோ வேலை இருக்குது. இந்த மியான்மரில் எல்லாம் போய் எங்களோட இலங்கையினுடைய எத்தனையோ பேர் வந்து அங்கே போய் ஒரு ஸ்லேவ்ஸாக, ஒரு அடிமைகளாக வந்து அங்கே போய் மாட்டியிருக்கிறார்கள். அவர்களை வச்சுக்கொண்டு அதிகமான மோசடிகள் செய்கிறார்கள். அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இலங்கைக்குள்ளேயும் குறிப்பிட்ட நபர்களை வேலை பெற்று தரோம்னு சொல்லி வெளிநாடுகளிலிருந்து இங்கே கூட்டிக் கொண்டு வந்து இங்கே வச்சு அவர்களை ஒரு இடத்துல வந்து சிறைப்பிடிச்ச மாதிரி வச்சுக்கொண்டு ஒரு பெண்கள் மாதிரி கதைக்க வைக்கிறது. இப்போ டிக்டாக்ல எப்படி நடக்கும்னு சொன்னால், டிக்டாக் பயன்படுத்துகிற ஒரு யூஸராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிக்டாக்ல ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஒரு பெண் மாதிரி கதைச்சு உங்களோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரை வந்து உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறது. இல்லாட்டி டிக்டாக்லேயே தொடர்ச்சியாகவும் கதைக்கிற நபர்களாகவும் இருக்கலாம். உங்கள்கிட்ட கதைச்சு அது ஆடியோ கால்லையும் கதைக்கலாம், வீடியோ கால்லையும் கதைக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உங்களால் ஒரு பெண் மாதிரியே, இன்னொருத்தர் வந்து பெண் மாதிரியே உங்களோட கதைக்க முடியும். இந்த பக்கம் இருக்கிற நீங்களும் ஒரு ஆணாக தான் இருப்பீங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடியவரும் ஒரு ஆணாக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்க அவர் ஒரு பெண்ணுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பொய்யான முறையில் ஒரு பெண் மாதிரி கதைச்சு உங்களோட வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பழகி நீங்கள் அவனுடைய வலைக்குள்ளே விழுந்துட்டீங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான்னு சொன்னால், ஒன்று உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்வான். எனக்கு ஒரு பண தேவைப்பாடாக இருக்குது, நீங்கள் எனக்கு பணம் தாரீங்களான்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல பணம் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து காசை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்வான். அப்படி இல்லை, ரெண்டாவது வழியில் எப்படி செய்வான்னு சொன்னால், எப்படி உங்கள்கிட்ட இருந்து காசை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வான்னு சொன்னால், தப்பான ஸ்கீம்ஸ், இந்த பிரமிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது தானே, அந்த மாதிரியான தவறான முதலீட்டு திட்டங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி இந்த ரெண்டு வழிகளையும் உங்களை ஏமாத்துறதுக்கு அவன் முயற்சி செய்வான். இது ரெண்டுலையுமே நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆணை வந்து பெண்ணுன்னு சொல்லி முழுமையாக நம்பியிருப்பீங்க. இது வந்து ஒரு வழியில் டிக்டாக்ல நடக்கக்கூடிய ஒரு மோசடி. ரெண்டாவது, உங்களோட பர்சனல் நம்பரை கண்டெக்டை வாங்கி வாட்ஸ்அப்பில் என்ன நடக்கும்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்து கழிச்சு கொண்டிருக்கும் போது உங்களோட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களினுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், தனிப்பட்ட உங்களினுடைய தகவல்களை வந்து அந்த பெண் என்ற பேரில் இருக்கக்கூடிய ஆண் வந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார். உங்களோட தனிப்பட்ட குடும்ப புகைப்படங்களாக இருக்கலாம், இல்லாட்டி தனிப்பட்ட வேறு ஏதாவது தகவல்களாக இருக்கலாம். அதை வந்து அவன் உங்கள்கிட்ட இருந்து எடுத்து அதை வச்சு கொண்டு உங்களை மிரட்டுறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, உங்களோட வாட்ஸ்அப்பையை வந்து ஹேக் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருப்பீங்க வாட்ஸ்அப்புக்கு வந்து, இல்லாட்டி உங்களோட கோடு ஒன்று இருக்குது தானே, நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து இன்னொரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடை வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கு வந்து அவர்கள் முயற்சி செய்யலாம். இது எப்படி நடக்கும்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தருக்கு நடந்திருக்குது. ஒருத்தர் வந்து தன்னோட ஒரு ஃபோனை வந்து நார்மலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கும்போது, நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்னொரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு கோட் வந்து வாட்ஸ்அப்பால் அனுப்பப்படும். ஸோ அவன் என்ன செய்வான்னு சொன்னால், உங்களோட நம்பரில் இன்னொரு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த கோடுக்காக உங்களுக்கு வந்து கால் பண்ணி நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கதைக்கிறோம், நாங்கள் பிரதமரனுடைய அலுவலகத்திலேருந்து கதைக்கிறோம், உங்களுக்கு வந்திருக்கிற அந்த வாட்ஸ்அப் கோடை எங்களுக்கு சொல்லுங்கள், உங்களோட ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் கோடை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது
நீங்கள் ஒருவேளை அதை பற்றி சிந்திக்காத ஒரு நபராக இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உடனேயே அந்த கோடை வந்து சொல்லிடுவீங்க. சொன்னால் அவனுங்க அந்த கோடை வந்து இன்புட் பண்ணான்னு சொன்னால் இங்கே உங்களோட வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் ஆகிடும். அந்த வாட்ஸ்அப் வந்து முழுமையாக அவனுக்கு போயிடும். அவன் அதை வச்சு என்ன செய்வான்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கண்டெக்ட்ஸ், உங்களினுடைய கண்டெக்ட்ஸ் இருக்குன்னு தானே நிறைய நபர்கள் வந்து உங்கள்கிட்ட வச்சுருப்பீங்க. அவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கா எனக்கு காசு வேணும், நீங்கள் மாதிரி உங்களினுடைய வாட்ஸ்அப் தானே இப்போ அவன் கையில் இருக்கும், நீங்கள் மாதிரி எனக்கு வந்து காசு வேணும், ஒரு 10,000 ரூபா வேணும், 20,000 ரூபா வேணும்னு சொல்லி உங்களினுடைய நண்பர்களுக்கு அந்த மெசேஜை வந்து அனுப்ப ஆரம்பிப்பான். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் நீங்கள் தான் கேட்குறீங்கன்னு நினச்சி ஒரு சிலர் வந்து அந்த காசை உங்களுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கு, அதாவது உங்களுக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கொண்டு அந்த மோசடி செய்கிறவனுக்கு அந்த காசு அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வழியில் அவன் உங்களோட நம்பரை பயன்படுத்தி உங்களோட காசை வந்து அடிச்சுட்டு போவான். அடுத்தது வந்து அவன் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணதுக்கு பிறகு அவன் சும்மா இருக்க போகிறதில்ல. உங்களினுடைய தனிப்பட்ட யாராவது நபர்களோட கழிச்சிருக்கீங்களா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இளைஞராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட கழிச்சிருப்பீங்க, இல்லாட்டி வேறு யாரோடையாவது கழிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் ஏதாவது உங்களுடைய தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதை தேடி எடுத்து அதை வச்சுக்கொண்டு மறுபடியும் உங்களுக்கே ஃபோன் பண்ணி உங்களை மிரட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஸையுமே பயன்படுத்தி இந்த முறைகளில் தான் பிரதானமாக இந்த மோசடிகள் இப்போ இலங்கைக்குள்ளே நடந்து கொண்டிருக்குது. இதை நீங்கள் நினச்சி கொண்டிருக்காதீங்க சாதாரணமாக இல்லைன்னு சொல்லி. மிகப்பெரிய அளவில் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவில் இங்கே பொதுமக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு பயங்கர எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், வெளிப்படையாக தெரியுது ஒருத்தன் ஒரு மோசடி செய்யும்போது இப்படியெல்லாம் கதைப்பான்னு சொல்லி, ஆனாலும் அதை நம்பிக்கொண்டு நிறைய பேர் நீங்கள் அதுக்குள்ளே போய் மாட்டுறீங்க. எனக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க. நான் அந்த மோசடிகளை பற்றி கழிச்ச நேரத்தில் கூட நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட தப்பான முதலீட்டு திட்டங்களில் போய் முதலீடு செய்து நீங்கள் நிறைய பேர் மாடி இருக்கிறீங்க. எனக்கெல்லாம் நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலை. ஏன்னு சொன்னால் எந்த பிரயோசனமுமே இல்லை. நீங்கள் ஒருக்கா ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னால், காசை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதில் எந்த பயனுமே இல்லை. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். சரி, இனிமேல் நீங்கள் இதுக்குள்ளே மாட்டிடாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஒன்று அவர்களை பிடிக்கிறது சரியான கஷ்டம். அப்படியே பிடிச்சிட்டாலும் அவர்கள்ட்ட இருந்து அந்த பணத்தை மீட்டு திரும்ப உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறன்றது அது பெரும்பாலும் நடக்காத ஒரு காரியம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதிலேருந்து தள்ளியே இருங்க. தப்பான முதலீடுகளில் முதலீடு செய்யாதீங்க. மற்றது இந்த தனிப்பட்ட தகவல்களை நான் இப்போ சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், டிக்டாக் இது 2லையுமே மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்க. இந்த மாதிரியான மோசடிகள் ஏகப்பட்டது இலங்கைக்குள்ளே தொடர்ச்சியாக இப்போ வரைக்குமே நடந்து கொண்டிருக்குது. இதிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்து கொள்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், முதலாவது மிக பிரதானமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், தயவு செய்து யார் உங்கள்கிட்ட தொலைபேசியில் அழைப்படுத்தி என்ன உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை கேட்டாலும் தயவு செய்து கொடுக்காதீங்க. அது ஒரு பேங்க்லேருந்து, ஒரு வங்கியிலேருந்து நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம், உங்களோட தனிப்பட்ட தகவல்களை தாங்கன்னு சொல்லி கேட்டாலோ, இல்லாட்டி பிரைம் மினிஸ்டரோட பிரதமரனுடைய ஆஃபீஸில் இருந்தே உங்களை கால் பண்ணி கேட்டாலோ, ஜனாதிபதியே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களோட தகவல்களை பற்றி கேட்டாலோ தயவு செய்து நீங்கள் கொடுக்காதீங்க. கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அது உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் தொலைபேசியில் அழைப்படுத்தி தான் பிரதமரனுடைய அலுவலகத்திலிருந்தோ ஜனாதிபதியினுடைய அலுவலகத்திலிருந்தோ உங்களோட தகவல்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் தனிப்பட்ட தகவல்களை கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லை. பிரதமரனுடைய அலுவலகத்திலிருந்து அழைப்படுத்து உங்களோட வாட்ஸ்அப்பினுடைய பாஸ்வேர்டை யாருமே கேட்க போகிறதில்ல, உங்களோட டிக்டாக்கினுடைய பாஸ்வேர்டை யாருமே கேட்க போகிறதில்ல. நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட தனிப்பட்ட தகவல்கள் இல்லாட்டி தனிப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸை யாருமே கேட்க போகிறதில்ல. ஏதாவது முக்கியமான தகவல்கள் உங்களை வந்து நீங்கள் உங்களோட பேர் இதானா இல்லாட்டி உங்களோட ஐசி நம்பர் இதானான்னு சொல்லி அவர்களாக சொல்லி உங்கள்கிட்ட கேட்டால் மட்டும் நீங்கள் உங்களை வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. மற்றும்படி தயவு செய்து உங்களினுடைய ஐசி நம்பரை கூட யார்கிட்டையுமே தயவு செய்து கொடுத்துடாதீங்க. தொலைபேசியில் அழைப்படுத்தி கேட்கும்போது தயவு செய்து கொடுத்துடாதீங்க. இது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏண்டா இதுதான் ஆக கூடின உங்களுக்கு பாதுகாப்பாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல், உங்களினுடைய தனிப்பட்ட தகவல். நீங்கள் அதை யார்கிட்டையுமே பகிர வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் கூட உங்களுக்கு பக்கத்தில் தான் பேங்க் இருக்கும். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும்போது அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகிற அளவில் கூட உங்களுக்கு பேங்க் இருக்கலாம். அப்படி இல்லை தூரத்தில் தான் இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் நேரடியாக பேங்குக்கு வரேன், நீங்கள் எந்த பேங்க்லேருந்து கால் பண்ணுறீங்க அந்த பேங்குக்கே நான் வரேன், இன்றைக்கு வர முடியாதா, நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு வந்து என்னை வந்து நான் அடையாளப்படுத்தி கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயவு செய்து கட் பண்ணிடுங்க. உங்களினுடைய தனிப்பட்ட தகவல்களை தயவு செய்து கொடுக்காதீங்க. இது மட்டும்தான் இந்த வீடியோ மூலமாக என்னுடைய வியூவர்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு முறைமை. அடுத்தது, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதை ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பில் பர்சனலாக
அப்லோக் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபோன்லேயே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்வது நல்லது. அதே மாதிரி டிக்டாக்னு சொன்னால் டிக்டாக்ல நீங்கள் எல்லாருமே மெசேஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாருக்குமே போய் ரிப்ளை பண்ணி கொண்டு இருக்காதீங்க. அதில் ஏகப்பட்ட மோசடியான நபர்களும் நான் சொன்ன மாதிரி வரலாம். பெண்கள்ன்ற பேர்லையும் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளேயும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருங்க. பெண்கள் என்று சொன்னால் வந்து பெண்கள் மாதிரி ஆண்கள் தான் கதைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பெண்களே மோசடி செய்யக்கூடிய பெண்களும் உங்களோட கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. அப்புறம் அதுக்காக நான் சொன்னதுக்காக ஆண்கள் தான் ஏமாற்றுவார்கள் பெண்கள் ஏமாற்றுவார்கள்னு சொல்லி கூட நம்பிக்கொண்டிருக்காதீங்க. பெண்களும் மோசடிகளில் அதிகமாக இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தடவை ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் அந்த பணத்தையோ இல்லாட்டி உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களையோ திரும்ப பெற முடியாது. அவர்களை பிடிச்சாலும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களையோ இல்லாட்டி நீங்கள் இழந்த பணத்தையோ உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாதுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதை மனசில் வச்சுக்கொண்டு தயவு செய்து இந்த மாதிரியான மோசடி திட்டங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கிறாதீங்க. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களில் வேறு வழிகளில் எல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்றதை ஒவ்வொரு வீடியோக்களாக முழுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் மட்டும் அவதானமாக இருக்கிறது பத்தாது, எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தி எல்லாரையுமே இதிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ச்சியான எல்லா விதமான அப்டேட்ஸும் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதை நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.